கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட், அதாவது எக்கால பண்டிகை நாள் அன்று உங்களோடு கூட நான் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தில் லேவியராகமத்தில் தேவனாகிய கர்த்தர் சொன்ன அந்த பண்டிகைகள் எல்லாம் நிறைவேறப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக அது நிறைவேறப்பட்டது போல, கிறிஸ்துவும் அந்த நாட்களில் அவர் பூமியில் இருந்து அந்த பண்டிகைகளை எல்லாம் அவர் கண்டும் கழித்தும் அவர் ஆசரித்தும் பரலோகத்திற்கு ஏறி சென்றிருக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கீழ்ப்படிந்தபடினால் அது கிறிஸ்துவை தான் அந்த பண்டிகைகள் எல்லாம் குறிக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த 7 பண்டிகைகளில் பாஸ்ஓவர், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பண்டிகை, பெந்தைக்கோஸ்தே பண்டிகை, ட்ரம்பட் பண்டிகை, யாம் கிப்பூர் பண்டிகை, சுக்கோத் பண்டிகை, இந்த பண்டிகைகள் எல்லாம் யூத ஜனங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அதை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த காலகட்டத்துக்குள் தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் பூமியில் இருக்கும்போது அந்த 3 பண்டிகைகளும் முடிந்து போய் 4வது பண்டிகை இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போனார். கர்த்தர் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எல்லாரும் எருசலேமில் வந்து காத்திருங்கள் என்று சொல்லி. அப்பொழுது சீஷரோடு கேட்பார்கள், எங்களுக்கு இப்பொழுது ராஜ்யம் கொடுக்கப்படுமா என்று. அது இப்பொழுது தெரியாது என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லுவார். தேவனை தவிர வேறொருக்கும் நாளையும் நாளிகையும் அறியாது என்று. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த எக்கால பண்டிகை என்பது இன்றைக்கு அது ராப்சர் என்று சொல்லப்படுகிறது. எக்கால பண்டிகை என்று சொன்னால் ராப்சர், கர்த்தருடைய ரகசிய வருகையை குறிக்கிறது. இந்த ரகசிய வருகைக்கு அடையாளமாக அவர்கள் எக்காலங்களை பயங்கரமாக ஊதி தேவனுடைய வருகை, தேவனுடைய சத்தம், அவர் என்ன சொல்லியிருக்கிறார், தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவை நமக்காக நிச்சயமாக அனுப்புவார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு தான் இந்த வருடம் எக்காலங்களை ஊதிக்கொண்டிருக்கிறார்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம், இயேசு கிறிஸ்துவை சீஷரிடத்தில் சொல்லிட்டு தான் போயிருக்கிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு கிறிஸ்து நிச்சயமாக இன்றைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்றைக்கு வந்தாலும் நீங்களும் நானும் போக ஆயத்தமா? ஏனென்றால் நீங்க ஆயத்தம் உள்ளவர்களாக தான் காணப்பட வேண்டும். அவர் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நம்மளை மீட்டுக் கொள்ளும்படி வரலை. அவர் இந்த பூமியில் வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். அதாவது 1 பேதுருவுல நீங்கள் அந்த வசனத்தை வாசித்திருப்பீர்கள். அழிவில்லாத வித்தினால், பொன்னு வெள்ளியினால் இல்ல, அழிந்து போகாத அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்படுகிறது. அப்படி ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தை நமக்காக சிந்தி 1 பேதுரு 1:18, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் நம்மை மீட்டிருக்கிறார். அந்த மீட்டு விட்டார் என்று சொன்ன வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கும் இந்த எக்கால பண்டிகை நாளன்று இந்த எக்கால சத்தங்களை நீங்கள் கேட்கும்போது நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்திய ஆகாசத்தில் இயேசு கிறிஸ்து மணவாட்டிகளாக உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போக வருகிற இந்த நாள் தான் எக்கால பண்டிகை. இந்த எக்கால பண்டிகை என்று நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த வேதம் தெளிவாக அதற்கும் வசனங்கள் காணப்படுகிறது. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பாருங்க தேவச்சனமே, எக்கால சத்தங்களோடு தேவதூதர்களோடு கூட அவர் இறங்கி வருவார் என்று தெளிவாக வசனங்கள் காணப்படுகிறது. கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது இன்றைக்கு நீங்களும் நானும் நீங்கள் எதற்காக ஆயத்தமா இருக்கிறீங்க? ரகசிய வருகின் போது இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படும்படி நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? இல்லை, 2ஆம் அதற்கு பிறகு வருகிற அதாவது என்ன, உபத்திரவ காலத்திற்காக நீங்க இருக்க போறீங்களா? நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் 33 காலம் இருந்து ஊழியம் செய்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி செல்லும்போது சொல்லிட்டு போனார், நீங்க காத்திருங்க என்று சொல்லி, நான் உங்களுக்காக இடத்தை ஆயத்தப்படுத்தி உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி அந்த அழைத்து கொண்டு செல்வதற்கு தான் வரப்போ. இதுதான் டே ஆஃப் அட்டான்மெண்ட் டேக்கு முன்பதாக வரப்போகிற இந்த ட்ரம்பட் ஃபெஸ்டிவல். அதாவது இந்த ட்ரம்பட் ஃபெஸ்டிவல் ஆஃப் ட்ரம்பட், அதாவது எக்கால பண்டிகை நிச்சயமாக நம்மளை அழைத்து கொண்டு செல்லும்
புறப்படும்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எக்கால சத்தத்தை கேட்கும்போது அவர்கள் புறப்பட தொடங்குவார்கள். இன்றைக்கு இந்த எக்கால சத்தத்தை கேட்கும்போது அன்றைக்கு அவர்கள் புறப்பட்டதினால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அவர் ஆயத்தமாக, அவர் ரெடியாக விசுவாசத்தோடு அவர்கள் இந்த எக்காலத்தை ஊதிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் அந்த விசுவாசம் வசனத்தின்படி எல்லாம் மாறி போலாங்க. ஆனா வேத வசனம் ஒரு நாள் மாறி போகாது. வேத வசனம் அழிவில்லாதது. வேத வசனத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ நிச்சயமா வருகைக்கு ஆயத்தமாங்க. இந்த எக்கால சத்தத்தை கேட்கும்போது உங்களை தாழ்த்துங்க, ஒப்பு கொடுங்க. நானும் ஆயத்தமாகிறேன் மணவாளனுக்காக என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக நீங்களும் நானும் நான் வலது பாரசத்தில் இயேசப்பா என்ன சொன்னாங்க, நீங்க என்னுடைய வலது பாரசத்தில் பிதாவுடைய வலது பாரசம் நான் இருப்பேன், என்னோடு கூட நீங்களும் என் வலது பாரசம் இருப்பீங்க சொல்லியிருக்கிறார். உங்களுக்கான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திருக்கேன் என்று சொல்லி அந்த மணவாளனோடு இருக்க நீங்க ஆயத்தமா? இல்லை நீங்கள் எந்த இடத்திற்கு போகும்படி உங்களை விட்டு கொடுக்குறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியை கத்தர் கொடுக்குறீங்க? பரலோகத்திற்கா நரகத்திற்கா? நீங்க தீர்மானிங்க. இந்த எக்கால சத்தத்தை கேட்கும்போது உங்களுக்கு கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. ஆமீன், ஆமீன், ஆமீன்.